ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மில்லா விளாக்ஸ். இன்றைக்கி வந்து கொண்ட கடலை சென்னா மசாலா வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாமா? 2 தக்காளி எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கணும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருப்பு கொண்டக்கடலை வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு, பட்டை எல்லாத்தையும் தட்டி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் அந்த டைம் செய்ய போகிறேன். ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனால் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். சென்னா மசாலா வந்து டேஸ்ட்டே சூப்பராக இருக்குது. இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் நல்லா ஹீட் ஆனால் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு 15 போல் நல்லா உரித்து 1க்கு 2 வெட்டி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் வந்து நம்ம டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். கருப்பு கொண்டக்கடலை சேர்க்குற வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லாவே வதங்கட்டும். தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக மாறணும். இந்த சென்னா மசாலா எதுக்குனாலும் சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எதுக்குனாலும் நல்லாயிருக்கும். இது மோஸ்ட்லி வந்து எங்கள் வந்து ஸ்கூல் லஞ்ச் மெனு வந்து கண்டிப்பாக இருக்கும். சப்பாத்திக்கு இந்த சென்னா மசாலா ட்ரை பண்ணிங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த டைம் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு, பட்டை தட்டி சேர்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது வந்து டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நல்லா மணமாகவும் இருக்கும். இஞ்சி வெள்ளைப்பூடு மணம் போடணுன்னா அடுத்து இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். சென்னா மசாலா வந்து இந்த டைம் வந்து நான் கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் எதனா வெள்ளைப்பட்டாணி எதனாலும் சேர்த்துக்கலாம். கருப்பு கொண்டக்கடலை சேர்க்கும் போது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். இந்த டைம் வந்து டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து 1 ஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்னா மசாலா சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்னா மசாலா வந்து இந்த டைம் வந்து என்ன சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணுறேன். பூரிக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச கருப்பு கொண்டக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் பொடி 1/2 பொடி சேர்த்துக்கோங்க. மட்டன் பொடி 1/2 பொடி சேர்த்துக்கோங்க. இந்த 2 சேர்க்கனால டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரிச்சாக இருக்குது. இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே 1/2 சேர்த்து தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. Love me, Matthew? I do. Honestly? Yes. Secretly, but honestly. No more secrets. நெக்ஸ்ட்டு இந்த டைமில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்க செக் பண்ணிவிட்டு வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப எம்மியாக வந்துச்சு. இந்த டைம் வந்து நான் வந்து சென்னா மசாலாவுக்கு வந்து சைடிஷ் வந்து சப்பாத்தி தான் செய்யணும். சப்பாத்தி எப்படி சாஃப்டாக போடுன்ட்டு நான் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்க, தேவையான செக் பண்ணி பாருங்கள். எனக்கு சப்பாத்தி எப்பவுமே சாஃப்டாக தான் வரும். சப்பாத்திக்கு சைடிஷாக தான் சென்னா மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். 3 விசில் வந்தோன்னு வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், நல்லா கொதி நல்லா வந்து அழகாக வந்திருக்கு. டேஸ்ட்டே சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சென்னா மசாலா ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக சுவையாக வந்துச்சு. எங்கள் குழந்தைங்களுக்கு சப்பாத்தியோட சென்னா மசாலா ரோல் பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு இந்த தோசை, பூரி, இட்லி எதுக்கெலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் சொன்ன மத்தியில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.